அதாவது எத்தனை பேருக்கு இந்த யூடியூப்பில் நம்மளோட நட்சத்திரத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க, நம்ம நேரத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம நட்சத்திரம்லாம் போட்டு கேட்குற பழக்கங்கள் எனக்கு உண்டு. அந்த மாதிரி யாருக்காவது இருக்கா? ஓகே. அப்போது நீங்கள் ஒரு காமெடி ஸ்பீச் கேட்டிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம், நல்ல நல்ல நேரமாக இருக்கிறதுனால உங்களை விட்டுட்டு போன உறவினர்கள்லாம் நபர்கள் உங்களை தேடி வந்து பழகுவாங்கன்னு சொல்லுவாங்க. இது கேட்குறப்போ நமக்கு சந்தோஷப்படுறதா இல்லை வருத்தப்படுறதானே தெரியாது. ஏன்னா மலையிலேருந்து மண்டபம் வர இருக்கிற சாமிகள்லாம் வேண்டி தான் இவ்வளோ வருஷம் கழித்து அதுங்கள்லாம் நம்மளை விட்டு தொலையாதா? நம்ம நன்னா இருக்க மாட்டோமா? நம்மளை சுற்றி குட் ஆரோ பீப்புள் மட்டும் இருக்கட்டுமே. இவெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிற நிறைய உறவுகள் அப்பாடா ஒழிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறதுக்குள்ள இவ திருப்பி திருப்பி ஜெர்க்கு கொடுத்துட்டே இருக்காங்க. உங்களை விட்டு போன உறவுகள் உங்களை புரிந்து கொண்டு வர வேண்டும். வரவே வேண்டாம் ஐயா, வரவே வேண்டாம். ஏன்னா அவள்லாம் விட்டுட்டு போனதுனால தான் நாங்கள் வாழ்க்கையில் பல அனுபவங்களை கொண்டுட்டு நிம்மதியாக இருக்கோம். இப்போ அதுங்கள்லாம் திரும்பி என்ன பண்ண போகுது? நம்மளை வேண்டிய நேரத்தில் விட்டுட்டு போன உறவுகள் வரவே வேண்டாம். அனாவசியமாக இது என்னவோ எங்களை குஷிப்படுத்தும்னு உங்களை விட்டு போன உறவுகள் உங்களை தேடி வரும், உங்களை எங்களை புரிஞ்சிக்கவே வேண்டாம். வாழலாம், நான் நிஜமாக சொல்கிறேன், தேவையே இல்லை. நம்மளை புரிஞ்சுண்டவன் 2 பேர் கூட வேண்டாம், ஒருத்தர் இருந்தால் கூட வாழ்ந்துட்டு போகலாம். எவனுமே புரிஞ்சுக்கலையா? ரொம்ப நல்லது. நம்மளே நன்னா புரிஞ்சுண்டு சந்தோஷமாக நம்ம சோலுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிட்டு, பாடன்னா பாடு, ஆடன்னா ஆடு, புக்கு படின்னா படி, இந்த மாதிரி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகிறத விட்டுட்டு இனிது ஏகாந்தம் இனிது அப்படின்னு சுந்தராம்பாள் சும்மாவா சொன்னா? ஏகாந்தமாக வாழறது ஒரு சந்தோஷம் ஐயா. அதை விட்டுட்டு இதுங்கெல்லாம் திருப்பி எதுக்கு வந்ததோ நினச்சி திருப்பி மண்டையை ஏற்றிண்டு எடுத்தது ஒரு ஜென்மா. பாதி ஆயுசு கழிஞ்சாச்சு, நிம்மதியாக வாழ விடுங்கோ. பாதி ஆயுசு கூட சொல்ல மாட்டேன், 3/4 ஆயுசு கழிஞ்சுது. இன்னுமே தப்பாக புரிஞ்சுட்டு போன உறவுகளுக்கு ஒரு வேண்டுதோல், தயவு செய்து திரும்பி வந்துடாதீங்கோ. நீங்கள் உங்களை நான் புரிஞ்சுட்டு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இது ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக. தயவு செய்து விட்டுட்டு போனவாள்லாம் வந்துடாதீங்கோ. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஃபர்கெட் எவ்ரிபடி. ஆளை விடுங்கோ. பை. இதை மெனக்கிட்டு சொல்கிறதுக்காக தான் இப்போ கூட நான் அதை பற்றி கேட்டுன்னு தான் இருந்தேன். இது உங்களை விட்டு போன உறவுகள் வரும், மூட்டு போன உறவுகள் வரும்னா ஒரே ஜெர்க்காக இருக்குது. கஷ்டம், வர வேண்டாம். இன்னமே அவள் காரியத்துக்கு என்ன பண்ணணும்? தேவையே இல்லை. ஒழுங்காக பழக தெரியாதவாள்லாம் தான் ஒதுங்கி போயிருக்கா. அதனால் இன்னுமே எதுக்காகவும் எங்கள்கிட்ட பழக வந்துடாதீங்க. ஓகே, பாய்.